வீடியோவை தொடர்வதற்கு முன் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு புதியவர்களிடம் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெறும் வீடியோவை பார்த்துவிட்டு மட்டும் சென்று விடாதீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாருங்கள், இப்போது வீடியோவை தொடங்கலாம். நான் மிகவும் அழகாக இருந்தேன், ஆனால் என் கணவர் எனக்கு நேரம் கொடுக்கவில்லை. என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. பலமுறை என்னை தவறான பாதையில் செல்வதிலிருந்து தடுத்துக் கொண்டேன். ஆனால் நான் இளமையாகவும் தனிமையாகவும் இருந்தேன். என்னால் எவ்வளவு காலம் என்னை தடுத்து நிறுத்த முடியும்? ஒரு இரவில் என் கணவர் இல்லாத நேரத்தில் இளம் ஓட்டுநரை அறைக்கு வரவழைத்தேன். அவர் தனது சேட்டைகளைக் காட்டியபோது நான் ஆச்சரியமடைந்தேன். அவரது முதல் இரவே என் மூளையை கழற்ற செய்தது. அந்த தனி ஒரு ஓட்டுநரிடம் 5 மனிதர்களின் பலம் இருந்தது. அவர் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தார். அவரது பலத்தை பார்த்து நான் வியந்தேன். அவர் முன் நான் பரிதாபமானவளாக இருந்தேன். என் சொந்த வீட்டில், என் சொந்த படுக்கையறையில் ஒரு இளம் பையனுக்கு இப்படி இரையாவேன் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. நடந்த அனைத்திற்கும் நானே காரணம். எனவே இந்த செயலுக்கு வேறு யாரையும் என்னால் குறை கூற முடியாது. என் ஓட்டுநர் என்னுடன் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தார். அதை 5 ஆண்களும் சேர்ந்து கூட செய்திருக்க முடியாது. நான் ஆச்சரியமடைந்தேன். என் இளம் ஓட்டுநர் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்றும், பல ஆண்களின் பலம் அவரிடம் ஒற்ற ஆளாக இருக்கிறது என்றும் எனக்கு முன்பே தெரிந்திருந்தால், என் வாழ்க்கையில் நான் அவருக்கு முன்பே இடமளித்திருப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் அவரிடம், சக்தி முன்பு நான் பரிதாபமாகிவிட்டேன். ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. என் மெல்லிய உடலும் அவனது சக்திக்கு முன் பலவீனமானது. அந்த இரவில் அந்த டிரைவர் என்னுடன் செய்ததைக் கேட்டால் உங்கள் மயக்கம் தெளிந்துவிடும். என் சருமத்தை கவனித்துக் கொள்ளும் பழக்கம் எனக்கு எப்போதுமே இருந்தது. நான் எங்கு சென்றாலும் என் சருமத்தில் தூசி படாமல் பார்த்துக் கொள்வேன். என் முகத்தில் தூசி எதுவும் படவில்லையா என்று அடிக்கடி கண்ணாடியில் பார்ப்பேன். ஒரு வகையில் நான் என் சருமத்தை மிகவும் கவனித்துக் கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். நான் காரில் எங்கு சென்றாலும் என் முகத்தில் முகமூடியை, மாஸ்க் கழற்றுவதில்லை. மிகக் குறைவானவர்களே என்னை முகத்தை வைத்து அடையாளம் கண்டுகொள்வார்கள். என்னை மறைத்துக் கொள்வதற்குப் பின்னால் மற்றொரு பெரிய காரணமும் இருந்தது. அதைப்பற்றி நான் உங்களுக்குப் பிறகு சொல்கிறேன். நான் என்னை எப்போதும் மறைத்தே வைத்திருந்தேன். என்னை யாருமே பார்த்திருக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் என்னை யாராலும் அடையாளம் காண முடியவில்லை என்பதில் எனக்கு பெருமை இருந்தது. என் அழகைப் பற்றியோ என் வயதைப் பற்றியோ யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் என் டிரைவர் அப்படிப்பட்ட ஒன்றை சொன்னான். அதைக் கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். கண்ணாடியின் வழியே விசித்திரமான கண்களுடன் டிரைவரின் முகத்தை பார்த்தேன். அவன் மிகவும் தீவிரமாகத் தோன்றினான். அவன் தன் வார்த்தைகளை மீண்டும் கூறியபோது இந்த முறை அவனது கண்கள் என் கண்களுடன் சந்தித்தன. நான் உடனடியாக என் பார்வையை மாற்றிக்கொண்டேன். அவன் சொன்னான், மேடம் ஜி, இது வெறும் ஒரு வாய்ப்பைப் பற்றியதுதான். நான் உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துகிறேன் என்று பாருங்கள். நீங்கள் எப்போதும் எனக்கு நன்றி கூறுவீர்கள், எனக்கு அடிக்கடி வாய்ப்பு தருவீர்கள். அவன் பேச்சைக் கேட்டு நான் பயந்துவிட்டேன். அவன் எந்த வாய்ப்பை குறிப்பிடுகிறான், என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்பது எனக்கு புரியவில்லை. நான் அவனது வார்த்தைகளுக்கு பதிலளிக்காமல் அமைதியாக ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் வீடு திரும்பியதும் அவன் என் அறைக்குள் வந்தவுடன் என்னுடன், என் பெயர் ரச்சனா திவாரி. உண்மையில் என் பூர்வீகம் இந்துஸ்தான், இந்தியா. ஆனால் நான் துபாயில் பிறந்தேன். என் பெற்றோர் இந்தியாவை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் நிரந்தரமாக துபாய்க்கு குடிபெயர்ந்திருந்தனர். நானும் அதற்குப் பிறகு ஒருபோதும் இந்தியா திரும்பியதில்லை. என் பெற்றோர் காரணமாக என் இந்தி மிகவும் நன்றாக இருந்தது. எனவே இந்தியாவிலிருந்து வந்திருந்த அவர்களின் பணியாளர்கள் அனைவரையும் நான் நன்றாக கவனித்துக் கொண்டேன். எனக்கு திருமணமாகி 3 ஆண்டுகளாகப் போகின்றன. என் பெற்றோர் என்னை ஒரு இந்திய பையனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். அவர் பெரும்பாலும் இந்தியாவிலேயே வசிப்பார். நாம் எப்போதும் நம் நாட்டுடன் இணைந்திருக்க வேண்டும் என்று என் பெற்றோர் நம்பினர். என் பெற்றோர் தங்கள் நாட்டை விட்டுவிட்டார்கள் என்பதும் அவருக்கு புரிந்திருந்தது. அதனால்தான் அவர்கள் என்னை ஒரு இந்திய பையனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் இந்தியா செல்லும் எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. திருமணத்தின் போது ஒரே ஒரு முறைதான் இந்தியா சென்றுவிட்டு மீண்டும் துபாய் வந்துவிட்டேன். ஆனால் என் கணவரின் தொழில் இந்தியாவில்தான் அமைந்திருந்தது. எனவே அவர் அங்கே தன் தொழிலை கவனித்து வந்தார். துபாயிலும் நாங்கள் சில தொழில்களை செய்து வந்தோம். என் கணவர் எப்போதாவது துபாயிலும் மற்ற நேரங்களில் இந்தியாவிலும் தங்குவார். என் கணவர் விக்ரமின் அனுபஸ்திதியில் இல்லாமையில் நானே தனியாளாக துபாய் தொழிலையும் வீட்டுக் வேலைகளையும் கவனித்துக் கொண்டேன். நாங்கள் மிகவும் நம்பிக்கைக்குரிய பணியாளர்களை மட்டுமே வேலைக்கு அமர்த்தியிருந்தோம். எனவே என்னை மட்டும் தனியாக விட்டுச் செல்வதில் என் கணவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் எங்கள் பழைய ஓட்டுநர் சில நாட்களுக்கு முன்பு விடுப்பில் சென்றிருந்தார். அதனால் விக்ரம் அவருக்கு பதிலாக ஒரு புதிய ஓட்டுநரை வேலைக்கு அமர்த்தினார்.
அந்த ஓட்டுநரின் பெயர் சுமித். அவர் எங்களுடன் வேலை செய்து ஒரு நல்ல மனிதராகத்தான் நிரூபணம் ஆகியிருந்தார். ஆனால் இன்று அவர் திடீரென்று என்னிடம் பேசிய விதம் எனக்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்தியது. அவரது கண்களில் மறைந்திருந்த அந்த பார்வையின் அர்த்தத்தை நான் ஒருவேளை புரிந்து கொண்டேன். அந்த நேரத்தில் விக்ரமும் அங்கு இல்லை. எல்லாவற்றையும் நான் தனியாகத்தான் எதிர்கொண்டேன். சுமித் தனியாக இருக்கிறானா அல்லது அவனுக்கு பின்னால் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கூட ஒரு கணத்திற்கு என் மூளையில் தோன்றவில்லை. நான் ஒரு பெண், அது எனக்கு மிகவும் அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தது. அந்த சமயம் சுமித என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஒரு வாய்ப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். அவன் எதைப்பற்றி பேசுகிறான் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கும்போது என்ன செய்வார்கள் என்பது எனக்கு தெரியும். சுமித் என்னை வீட்டில் விட்டுவிட்டுச் சென்றான். நான் காரிலிருந்து இறங்கி உள்ளே வந்தேன். ஆனால் என் கண்கள் அங்கும் இங்குமாக அலைந்தன. நான் என் அறைக்குச் சென்று பூட்டிக்கொண்டு ஆழமாக மூச்சுவிட ஆரம்பித்தேன். எதிரில் விக்ரமின் படம் மாட்டப்பட்டிருந்தது. வீட்டில் ஒரு வெளிநாட்டவரை வேலையில் அமர்த்த வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவனுடைய எண்ணங்கள் என்னவென்றும் நாம் எப்படி அறிவது என்றும் விக்ரம் மீது எனக்கு கோபம் வந்தது. விக்ரம் என்னை தனியாக விட்டுவிட்டுச் சென்றிருந்தான். எங்களின் பழைய வேலைக்கார பெண் கடந்த 3 நாட்களாக விடுப்பில் இருந்தாள். இவை அனைத்தும் என்னை மனவேதனைக்குள்ளாக்கின. இதையெல்லாம் நினைத்து கவலையடைந்து விக்ரமுக்கு ஃபோன் செய்து எப்போது திரும்புவார் என்று கேட்டேன். ஃபோனை அவனது காவலாளி கார்டு எடுத்து, விக்ரம் சார் இன்று மிகவும் பிஸியாக இருக்கிறார், நீங்கள் பிறகு அழைத்து பேசலாம் என்றார். காவலாளியின் குரலைக் கேட்டதும் என் உடலில் தீப்பற்றியது போல் இருந்தது. நான் அவனுடைய மனைவி. ஆனால் அவன் என்னை எங்கோ அழைத்துச் செல்வதில்லை. மாறாக வேலையில் பிஸியாக இருக்கிறான். எங்கு சென்றாலும் போனை காவலாளியிடம் கொடுத்துவிடுகிறான். பின்னணியில் வந்த பாடல்களின் சத்தத்திலிருந்தும் எனது எண்ணங்களிலிருந்தும் என் கணவர் இந்த நேரத்தில் எங்கிருப்பார், என்ன செய்து கொண்டிருப்பார் என்பது எனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. நான் கோபமாக போனை எடுத்து சுவரில் வீசினேன். அதே நேரத்தில் அறையின் கதவு தட்டப்பட்டது. யார் என்று கேட்டேன். வெளியில் சுமித்தின் குரல் கேட்டது. இந்த நேரத்தில் அவன் என் அறைக்கதவருகே என்ன செய்கிறான் என்று எனக்கு புரியவில்லை. பின்னர் நான் விரைவாக என் முகத்தை மூடிக்கொண்டு கதவை திறந்தேன். என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே என் அருகில் வந்து, மேடம்ஜி, உங்கள் பர்ஸை காரில் மறந்துவிட்டீர்கள், உங்கள் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். பர்ஸை கண்டதும் என் உயிர் எனக்குள் வந்தது. அப்போதுதான் எனக்கு புரிந்தது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வரவில்லை, ஆனால் எனது பர்ஸை திருப்பிக் கொடுக்க வந்தேன். நான் எனது பர்ஸை வாங்கிக் கொண்டு கதவை மூட ஆரம்பித்தேன். அப்போது அவர் திடீரென, மேடம்ஜி, எனக்கு தனியாக ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள், விக்ரம் சார் இங்கு இல்லை. நான் உங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்துவேன் என்றால் நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பீர்கள். மேலும் அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. உங்கள் வேலையும் நடந்துவிடும், என்னுடையதும் நடக்கும் என்றார். வேறு சூழ்நிலையாக இருந்திருந்தால் சுமித்துக்கு அவனது தகுதியை நான் ஞாபகப்படுத்தியிருப்பேன். ஆனால் இந்த சமயத்தில் என் மனதில் விக்ரமின் காவலரின் குரல் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. விக்ரமின் அனுமதியின்றி என்னால் ஒரு அடிக்கூட எடுத்து வைக்க முடியாது. ஆனால் அவனோ என் விருப்பமின்றி தனது இஷ்டப்படி எங்கு வேண்டுமானாலும் சென்று கொண்டிருந்தான். நான் கோபத்துடன் விக்ரமுக்கு எதிராகச் செல்ல முடிவு செய்தேன். அவர் தனது விருப்பப்படி எல்லாவற்றையும் செய்ய முடிந்தால் எனது வாழ்க்கையின் அனைத்து முடிவுகளையும் எனது சொந்த விருப்பத்தின்படி எடுக்க நானும் முழு தகுதியுள்ளவள் என்று நினைத்தேன். எப்படியும் அவர் என்னை புத்திசாலித்தனமற்றவளாகத்தான் கருதினார். அவர் என்னை எளிதில் ஏமாற்றிவிட்டு இந்தியாவுக்கு சென்றுவிட்டிருந்தார். மேலும் அவர் தனது வாழ்க்கையை தன் வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் என்னை வியாபாரத்தில் சிக்கவைத்துவிட்டுச் சென்றிருந்தார். எனவே சில கணங்களில் நான் சுமித்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க முடிவு செய்தேன். அது மட்டுமின்றி எனது அனைத்து ரகசியங்களையும் அவனிடம் கூறுவதாகவும் நான் அவனது முதுகுக்குப் பின்னால் எதையோ செய்தேன் என்பதை விக்ரமுக்கு எப்போதுமே தெரியப்படுத்தப் போவதில்லை என்றும் முடிவு செய்தேன். விக்ரம் தனது விருப்பப்படி செய்ய முடியும் என்றால் நான் மட்டும் ஏன் பின்வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அறைக்கதவை திறந்து வைத்தவாறே சுமித்தை உள்ளே வருமாறு சைகை செய்தேன். இந்த சமயத்தில் நான் வீட்டில் முற்றிலும் தனியாக இருந்தேன். இந்த செயலுக்கு இந்த சமயம் மிகவும் சரியானதாக இருந்தது. விக்ரம் எப்போதும் ஒரு பெண்ணை என் தலையில் உட்கார வைத்துவிட்டிருந்தார். அந்த பெண் எப்போதும் என் தலையிலேயே இருப்பாள். மேலும் வீட்டுடைய ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் விக்ரம் வந்ததும் அவரிடம் சொல்லிவிடுவாள். விக்ரம் இந்தியாவில்தான் இருந்தாலும் துபாயில் நடக்கும் ஒவ்வொரு வினாடியையும், அதாவது நான் எங்கு செல்கிறேன், என்ன செய்கிறேன், என்னை சந்திக்க யார் வருகிறார்கள் என்பதை துல்லியமாக தெரிந்து வைத்திருந்தார். விக்ரம் எல்லா செய்திகளையும் அறிந்திருந்தார். அவற்றுடன் வாழ்வது எனக்கு ஒரு சிறைவாசம் போல இருந்தது. ஆகவே விக்ரமின் ஆதிக்கம் நிறைந்த பாதையிலிருந்து விலகி சொந்த வழியை தேர்ந்தெடுக்க அந்தக்கணமே முடிவு செய்தேன். விக்ரமின் கட்டளைகளுக்கு இனி ஆடமாட்டேன். சுமித் அறைக்குள் பின்னாடி வந்தான். எங்களுக்கிடையேயான எந்த உறவும் விக்ரமுக்கு தெரியாது என்று உறுதியளிக்கச் சொன்னேன். அவன் சிரித்துக்கொண்டே யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்றும் ஆச்சரியப்படும் அளவுக்கு உன்னை மகிழ்விப்பேன் என்றும் கூறினான்.
அவன் சொன்னதை நம்பி முகமூடியை விலக்கிவிட்டு இன்று இரவு அவனுக்கு ஒரு வாய்ப்பு தருவதாகச் சொன்னேன். அவனுடன் முன்னோக்கிச் செல்ல தகுதியானவன் என்று உணர்ந்தால் பின்வாங்க மாட்டேன் என்றேன். என் பேச்சைக் கேட்டுச் சிரித்த சுமித் என் முகத்தை பார்த்தான். ஒரு அபரிச்சித நபரிடம் என் முகத்தைக் காட்டியது இதுவே முதல் முறை. சுமித்தின் அணுகுமுறை என் தயக்கத்தைப் போக்கியது. விக்ரமை மறந்து அவன் அறிந்தால் என்னவாகும் என்ற கவலையின்றி சுமித்துக்கு வாய்ப்பளித்தேன். என் வாழ்க்கையை என் சொந்த விருப்பப்படி வாழ முடிவு செய்தேன். நான் சுமித்துக்கு வாய்ப்பளித்த போது அவன் 7 ஆண்களுக்கு சமமானவனாக நிரூபித்து என் உணர்வுகளை புரட்டிப் போட்டான். அந்த இரவு ஆச்சரியமானது. அவன் சொன்னது உண்மையாகிவிட்டதால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். என் வாழ்க்கையில் முன்னேற எனக்கு தேவையானவன் சுமித் என்பதை அறிந்தேன். விக்ரமின் பிரத்யேக வேலைக்காரப் பெண் முதன்முறையாக திடீரென்று விடுமுறை எடுத்திருந்தாள். எங்களை தடுத்து நிறுத்தவோ கண்காணிக்கவோ விக்ரமிடம் சொல்லவோ யாரும் இல்லாததால் எனக்கும் சுமித்துக்கும் அது மிகப்பெரிய சாதகமாக இருந்தது. முதல் நாள் இரவு அவன் காட்டிய திறமையால் மறுநாளும் நானே அவனை அழைத்து வரச் சொன்னேன். விவரிக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியைத் தந்தான். அவனுக்கு பணப்பொதிகளை அள்ளி வழங்கினேன். என் வேலை செய்தால் பணமழை பொழிவதாக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினேன். ஆனால் அடுத்த இரவு எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவன் எனக்குச் செய்தது கற்பனைக்கும் எட்டாதது. அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை 2வது இரவில் உணர்ந்தேன். புரிந்து கொண்டேன். முதல் இரவு ஒருவேளை ஏதேனும் காரணத்திற்காக அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் அடுத்த இரவில் அவன் அப்படிப்பட்ட ஒரு செயலைச் செய்தான். அதனால் நான் தூக்கிவாரிப் போட்டேன். திடுக்கிட்டு எழுந்தேன். அவனுக்கு முன்னால் நான் பரிதாபகரமானவளாக இருந்தேன். ஆனால் அவன் மீது எனக்கு எந்த இரக்கமும் இருக்கவில்லை. அவன் என்னை மிகவும் மோசமான நிலையில் விட்டுச் சென்றான். எந்தளவிற்கென்றால் என்னால் தண்ணீர் கேட்கக்கூட முடியாத நிலையில் இருந்தேன். சுமித் அப்படிப்பட்ட ஒரு செயலைச் செய்தான். அது எனது கற்பனைக்கும் எட்டாதது. அந்த இரவு எனக்கு ஒரு பிரளயம், நரக வேதனை போன்றது இருந்தது. விக்ரம் என்னுடன் இருந்திருந்தால் சுமிப்பிடமிருந்து என்னை காப்பாற்றியிருப்பானே என்று என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. ஏனெனில் அவன் எல்லாவற்றையும் கெடுக்கும் முடிவில் இறங்கியிருந்தான். விக்ரமின் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி சுமித் என்னுடன் இரவில் என்ன செய்தான் என்பதை அறிந்தால் உங்கள் உச்சி குளிர்ந்துவிடும். அதிர்ச்சியில் உறைந்து போவீர்கள். அகராதிப்படி உச்சி குளிர்ந்துவிடும் என்பது நேரடி மொழிபெயர்ப்பு என்றாலும் சூழலின்படி உங்கள் உச்சி கழன்றுவிடும். அதிர்ச்சியடைவீர்கள். சுமித் தனது நோக்கத்தை அடைந்த பிறகு அவன் ஏன் என்னுடன் அப்படிச் செய்தான் என்பதை மெல்ல மெல்ல என்னிடம் சொல்லத் தொடங்கினான். ஒரே இரவில் 5 மனிதர்களின் பலத்தை அவனால் எப்படி காட்ட முடிந்தது என்று கூறினான். மேலும் சுமித் என் உயிரை எடுத்துக்கொண்டான். அவன் திடீரென என் டிரைவராக என் வாழ்வில் வரவில்லை. மாறாக அவனது பார்வை என் மீது நீண்ட காலமாக இருந்தது. என்னை யாருக்கும் தெரியாது என்று நான் நினைத்தேன். ஆனால் அது எனது தவறு. சுமித் எனது அழகான முகத்தை நீண்ட காலத்திற்கு முன்பே பார்த்துவிட்டான். மேலும் அவனது பார்வை என் மீது இருந்ததால் இதே நோக்கத்துடன்தான் அவன் எங்கள் வீட்டில் வேலைக்கு வந்தான். அவன் என் அருகில் வர விரும்பினான். அவன் தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்னுடன் உறவு வைத்துக்கொள்ள விரும்பினான். விக்ரமும் இல்லை, குறிப்பிட்ட வேலைக்காரியும் இல்லை என்பதை அவன் பார்த்தான். எனவே அடுத்த நாள் வாய்ப்பை பார்த்து கொண்டு இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டான். வேண்டுமென்றே என்னிடம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கூறி நான் அவனுக்கு வாய்ப்பளிக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தினான். அந்த நேரத்தில் நான் என் மீது மிகவும் கோபமாக இருந்தேன். விக்ரம் எவ்வளவோ விளக்கியும் நான் ஒரு அறியாத நபர் மீது நம்பிக்கை வைத்தேன். சுமித் என்னிடம் கூறினான், நான் உங்கள் புகைப்படத்தை நீண்ட காலத்திற்கு முன்பே பார்த்திருந்தேன். பிறகு திடீரென்று ஒரு நாள் நீங்கள் என் கண்முன்னே வந்துவிட்டீர்கள். சில மாதங்களுக்கு முன்பு என் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. எனது வேலைகளுக்காக எங்கோ சென்று கொண்டிருந்தபோது வழியில் நான் திடீரென்று மயங்கிவிட்டேன். என் பழைய டிரைவர் ராஜேஷ் காரில் நான் மயங்கிக் கிடப்பதை பார்த்ததும் என்னை உடனடியாக அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று காரிலிருந்து இறக்கி கட்டிலில் படுக்க வைத்தபோது எனது முகக்கவசம் விலகிவிட்டது. அவன் என் முகத்தை பார்த்துவிட்டான். ராஜேஷ் சுமித்தின் நண்பன். அவன் உடனடியாக சுமித் என்பவனிடம் என்னை பற்றி தெரிவித்தான். சுமித் என்னை தேடிக் கொண்டிருந்ததால் என் புகைப்படத்தை தன் நண்பனிடம் காட்டியிருந்தான். நான் எங்கு வசிக்கிறேன் என்பது தெரிந்தவுடன் அவன் என் வாழ்க்கையில் கிரகணத்தை ஏற்படுத்திவிட்டான். அதனால் அவன் திட்டமிட்டு தன் நண்பனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டு அந்த இடத்தில் அவரே வேலைக்குச் சேர்ந்தார். விக்ரமை சுமித்து அறிமுகப்படுத்திய அந்த டிரைவர் ராஜேஷ்தான். பிறகு சுமித் எங்கள் வீட்டில் ஒரு பகுதியாக மாறிவிட்டான். ஆனால் மெல்ல மெல்ல அவன் எங்களைப் பற்றிய எல்லா தகவல்களையும் சேகரித்துவிட்டான். சரியான சமயத்தை பார்த்து அவன் என்னிடம் கோரிக்கை விடுத்தபோது நான் அந்த தருணத்தில் பயந்து போனேன். திடீரென்று அவன் ஏன் என்னிடம் அப்படி கேட்டான் என்று எனக்கு புரியவில்லை. முதலில் எனக்கு பயமாக இருந்தது. ஏனெனில் எங்கள் வியாபாரம் மிகப்பெரியது. விக்ரமிடம் நிறைய பணம் இருந்தது. எங்கள் ஒரு தவறு எல்லாவற்றையும் கெடுத்துவிடும்.
ஆனால் விக்ரமின் செய்கையை நான் உணர்ந்தபோது நானும் என் வாழ்க்கையில் முன்னேற முயற்சிப்பேன் என்று அடுத்த வினாடியே முடிவு செய்தேன். அதுவே என் வாழ்க்கையின் மிக மோசமான முடிவாக மாறியது. விக்ரமுக்கும் எனக்கும் திருமணம் நடந்து 3 ஆண்டுகள் ஆகப்போகிறது. ஆனால் எங்களுக்கு குழந்தைகளும் இல்லை. விக்ரமுக்கு குழந்தைகளை பெற்றெடுக்க விருப்பமும் இல்லை. நான் தாயாகி இருக்க முடியும், ஆனால் விக்ரம் என்னை எப்போது தாயாக அனுமதிக்கவில்லை. நான் ஒருவேளை கர்ப்பமடைந்தாலும் விக்ரம் என் கருவை கலைத்து விடுவார். இதைப் பற்றி நான் ஏற்கனவே கவலையில் இருந்தேன். விக்ரம் இளமையாகவும் அழகாகவும் பணக்காரராகவும் இருந்தார். பெண்கள் அவரை பட்டாம்பூச்சி போல பின்தொடர்ந்தனர். விக்ரம் மிகவும் சலன புத்தி கொண்டவர். அவர் பார்ட்டி கிளப்புகளுக்கு தவறாமல் சென்று நடனமாடி பாடுவார். வியாபாரத்துடன் அங்கும் செய்து கொண்டிருந்தேன். மேலும் நான் ஒரு சலிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். நான் அவரது வியாபாரத்தை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தேன். குழந்தை பெற விரும்பினேன். ஆனால் விக்ரமின் காரணமாக எனது இந்த ஆசை நிறைவேறவில்லை. தீயில் எரிந்த பிறகு நான் எனது தொழிலை பிரித்துக் கொள்வதாகவும் விக்ரமை விட்டுவிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதாகவும் முடிவு செய்திருந்தேன். அதனால்தான் சுமித் மீது நம்பிக்கை வைத்தேன். விக்ரம் போதைப்பொருள் மற்றும் அனைத்து கெட்ட காரியங்களையும் செய்து வந்தான். நானும் அவனது தொழிலில் அவனுடன் இணைந்து இருந்தேன். அன்றைய தினம் சுமித் என்னிடம் வாய்ப்பு கேட்டபோது எனது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வேன் என்று எனக்கு உத்தரவாதம் அளித்தான். அதனால்தான் நான் அவன் மீது நம்பிக்கை வைத்து அவனுக்கு வேலை கொடுத்தேன். அன்று இரவு அவன் எனது ஆட்கள் 1 மாதத்திற்கு செய்ய முடியாத அளவுக்கு போதைப் பொருட்களை சப்ளை செய்தான். சுமித் இவ்வளவு பெரிய கடத்தலை எப்படிச் செய்தான் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனெனில் துபாய் போலீசாரை ஏமாற்றி இந்த வேலையை ரகசியமாகச் செய்வது மிகவும் கடினமானது மற்றும் சாத்தியமற்றதுமாகும். எனது ஆட்கள் பல பழைய கைதேர்ந்தவர்கள் என்பதால் அங்கு இந்த வேலையைச் செய்துவிடுவார்கள். ஆனால் சுமித் ஒருவனே இந்த விளையாட்டை விளையாடிவிட்டான். ஆனால் பார்ப்பதற்கு நேர்மையாகத் தெரியும். சுமித் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பது எனக்கு எப்படி தெரியும்? ஏனெனில் மறுநாள் இரவு அவன் என் அறைக்கு வந்தபோது அவன் இப்போது தனியாக இல்லை. அவனுடன் சில காவல்துறையினரும் இருந்தனர். உண்மையில் நான் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். அன்று இரவு விக்ரமும் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தான். அவனும் விமான நிலையத்தில்தான் கைது செய்யப்பட்டான். நாங்கள் இருவரும் கணவன் மனைவி முதன்முறையாக காவலில் ஆஜர்படுத்தப்பட்டோம். உண்மையில் எனது கணவர்தான் எப்போதும் அனைத்து வியாபாரங்களையும் என்னை செய்ய வைத்தார். மேலும் நான் முகமூடிக்குப் பின்னால் எனது முகத்தை மறைத்துக் கொண்டேன். அதனால்தான் நான் யாருக்கும் என் முகத்தை காட்டியது இல்லை. எனவே போலீசாரால் என்னை அடைய முடியவில்லை. ஆனால் சுமித் மிகவும் தந்திரமாக என்னை அடையாளம் கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் ஒரே இரவில் எனது முழு வியாபாரத்தை பற்றியும் தெரிந்து கொண்டான். நான் நினைத்ததை விட அவன் மிகவும் வேகமானவன். இந்த எல்லாவற்றிற்கும் நான்தான் காரணம் என்றும் நாங்கள் பிடிபட்டதற்கு நான்தான் பொறுப்பு என்றும் விக்ரமிற்கு தெரிந்தபோது விக்ரம் என்னை அடிக்க என் அருகில் வந்தான். போலீசார் தடுத்திராவிட்டால் அவன் என் கழுத்தை நெரித்திருப்பேன். துபாய் சட்டம் மிகவும் கடுமையானது என்பதால் இந்தக் குற்றத்திற்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும் என்பதால் நான் மோசமான நிலையில் அழுது கொண்டிருந்தேன். எனது கணவர் அனைத்து வியாபாரங்களையும் என் பெயரில் எழுதியதுடன் வியாபாரத்திலும் என் முகத்தை கொடுத்த ஒரு வஞ்சகமான நபர். அவர் எனக்கு திருமண வாழ்க்கையிலும் எந்த இன்பத்தையும் தரவில்லை, தாயாகும் பாக்கியத்தையும் தரவில்லை. விக்ரம் சொல்வது போலத்தான் என் வாழ்க்கையில் எல்லாமே நடந்தது. நான் அவர் மீது கொண்ட காதலுக்காக இந்த திருமணத்தைச் செய்தேன். இந்த திருமணத்தை இறுதிவரை காப்பாற்ற முயன்று கொண்டே இருந்தேன். ஆனால் விக்ரம் எவ்வளவு கேவலமான மனிதன் என்றால் அவனுக்கு இந்த விஷயம் பழக்கமாகிவிட்டது. அவர் ஒரு அழகான பெண்ணை தனது செயலாளராக வைத்துக்கொண்டு அவளுடன் இந்தியா சென்று விடுவார். விக்ரம் என்னிடம் இப்படி நடந்து கொண்டிருக்காவிட்டால் நான் ஒருவேளை சுமித் மீது எப்போதுமே நம்பிக்கை வைத்திருக்க மாட்டேன். ஆனால் விக்ரம் இதை பற்றி முன்பே கூறியிருந்தான். நாங்கள் சப்ளை செய்து கொண்டிருந்த இடங்கள் அனைத்தையும் போலீசார் கண்டுபிடித்திருந்தனர். இது நீண்ட காலமாக நடந்து வந்ததால் பலர் பிடிபட்டனர். என் வியாபாரம் என் தவற்றால் சிக்கிக் கொண்டது. எனது அனைத்து பதிவுகளையும் போலீசாரிடம் சமர்ப்பித்தேன். அவர்களிடம் உண்மையைச் சொன்னேன். ஏனெனில் இங்கிருந்து தப்பியோடுவது எனக்கு சாத்தியமில்லை என்பதை நான் அறிவேன். நாங்கள் எப்படியாவது வெளியேறியிருந்தாலும் கூட விக்ரம் தனது சொந்த கையால் என்னை கொன்றிருப்பான். ஏனெனில் நான் அவனுடைய வியாபாரத்தை நாசம் செய்துவிட்டேன். இன்று நான் சிறை கம்பிகளுக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டு எனது தண்டனைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் எனக்கும் என் கணவருக்கும் மிக கடுமையான தண்டனை கிடைக்கும். நாங்கள் பல இளம் சிறுவர்களையும் சிறுமிகளையும் வாழ்க்கையை பாழாக்கிவிட்டோம். சுமித் ஒரு டிரைவராக எங்கள் வீட்டிற்கு வந்தான். ஆனால் அவன் அரபு போலீஸ் அதிகாரியாக இருந்தான். மேலும் அவன் தனது கடமையை முழு பொறுப்புடன் நிறைவேற்றினான். சில சமயங்களில் அவன் என்னை சந்திக்கச் சிறைக்குள் வருவான். ஆனால் நான் அவனை பார்க்கும்போதெல்லாம் என் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொள்வேன். நான் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தேன். அந்த ஒரு வாய்ப்பு எனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றிவிட்டது. எனது பெரிய பங்களாவிலிருந்து வெளியேறி சிறை கம்பிகளுக்கு பின்னால் வந்துவிட்டேன்.
நான் சென்று கொண்டிருந்த பாதை முற்றிலும் தவறு என்பதை சுமித் எனக்கு உணர்த்தினான். சிறுவர்களும் சிறுமிகளும் போதைப் பொருளால் தங்கள் வாழ்க்கையை பாழடித்துக் கொண்டிருந்தனர். இதெல்லாம் என் பெயரில்தான் நடந்து கொண்டிருந்தது. விக்ரமின் மீதான காதலில் நான் சரி, எது தவறு எது என்பதை மறந்துவிட்டேன். அதனால் மிகப்பெரிய இழப்பைச் சந்தித்தேன். நான் எனது தண்டனைக்காக காத்துக்கொண்டு சிறைக் கம்பிகளுக்குப் பின்னால் உட்கார்ந்திருக்கிறேன். என் பாபங்களை மன்னிக்கவும், எனக்கு அமைதியைத் தரவும் நீங்கள் அனைவரும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த இருட்டறையில் ஒரு நாளை கழிப்பது கூட எனக்கு அழிவுக்கு சமமானதுதான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருக்கிறது என்பதை எனக்கு கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.